நேயர்களுக்கு வணக்கம். நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1600க்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது. செய்திகளை பார்ப்பவர்களில் 98% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் அதிகரித்து வரும் குழந்தைகளை பாதிக்கும் முதல் நிலை நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோவையில் நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் 9 லட்சம் குழந்தைகள் முதல் நிலை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளனர். இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் பந்தய சாலை பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தில் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்கள். என்னோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் நான். இன்றைக்கி ஒரு பொன்னான நாள். எனக்கு இந்த முதல் வகை சக்கரை நோய் இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ். இன்றைக்கி 1000 குழந்தைங்க ரேஸ் கோர்ஸில் போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட டாக்டர் சுகர் வரும் அப்படின்னு. 7 மாத குழந்தையிலிருந்து 18 வயது வரை வாழ்நாள் முழுதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும் குழந்தைகள். அண்ட் ஒரு வேளை இன்சுலின் விட்டால் கோமாவில் கொண்டு போய் போடும். அண்ட் ஒழுங்காக பண்ணலன்னா 15 வயதில் கிட்னி ஃபெயிலியர், கண்கூடாதில் கொண்டு போய் முடியும்.